இப்போ இந்த வெண்டைக்காயை வச்சு நம்ம எப்படி இந்த வெண்டைக்காயை மருந்தாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து வெண்டைக்காயை வச்சு ஒரு சிம்பிளான மெடிசன், ஜஸ்ட் ஒரு இலசான ஒரு 2 வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். அதோட காம்பு முனை அது ரெண்டுத்தையும் வந்து நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இந்த நடுப்பகுதியை மட்டும் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கணும். இப்படி 2ஆக கட் பண்ணால் போதும். இது ரொம்ப பிஞ்சான வெண்டைக்காய். இதை வந்து ஒரு டம்ளரில் போட்டுக்கலாம். இது மாதிரி 2 வெண்டைக்காய் எடுத்தால் போதும். அதோட டிப்ஸை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு ஒரு 2 வெண்டைக்காய் நைட்டில் 1 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சிடணும். நைட்டில் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் 2 வெண்டைக்காய் போட்டு ஊற வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. காலையில் எழுந்து இந்த வெண்டைக்காயை அப்படியே ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை மட்டும் கொஞ்சம் மிளகு சேர்த்து நம்ம எடுத்துக்கிட்டு வரும்பொழுது பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவல்ஸ் வந்து நல்லாவே கண்ட்ரோலுக்கு வரும். இப்போ இன்சுலின் எடுக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக இன்சுலின்லேருந்து வெளியில் வர முடியலனா கூட இன்சுலின் அளவை வந்து நம்ம குறைச்சிக்க முடியும். அதே மாதிரி அலோபதி ட்ரக்ஸ் எடுக்கிறவங்க ட்ரக் டோசேஜ் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இந்த வெண்டைக்காயை நாம் வாங்கும் பொழுது இந்த முனையை உடைத்து பார்ப்பார்கள். இப்படி உடையவில்லை என்றால் அது வந்து முத்தலான காயாக இருக்கும், அது சுவை அற்றதாக இருக்கும் என்பதனாலே இந்த காய்கள் இளமையாக இருக்க வேண்டும். அழுத்துகின்ற பொழுது சற்று அழுத்தம் தரக்கூடிய ஒரு நிலையை பெற்றிருக்க வேண்டும். இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள், பழுப்பு நிறம் பெற்றதாக வலது கையிலே நான் பெற்றிருப்பது இது பசுமை உடையதாக இருக்கின்றது. இந்த வெண்டைக்காயை பசுமை உடையதாக தேர்ந்தெடுப்பது என்பது அது நல்ல மருத்துவ குணத்தை அது பெற்றிருக்கும். அதனோடு கூட வெண்டைக்காயை நாம் வாங்கி 2 நாள் அதை சேமித்து வைப்பதாக இருப்பதானால் ஒரு செய்தித்தாளிலே சுற்றி அல்லது ஒரு காகித பையிலே வைத்து அதை நாம் பத்திரமாக வைத்திருந்தோமேயானால் 3 அல்லது 4 நாட்கள் கூட அது பசுமை மாறாமல் அப்படியே இருக்கக்கூடியதாக அமையும். வெண்டைக்காயை நாம் சமைக்கின்ற பொழுது அதிகமாக வேக வைத்தோமேயானால் அதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் அத்தனையும் வெளியேறிவிடும் என்பதனாலே அரை வேக்காடு நிலையிலே, அதை ஆஃப் பாயில்டு என்று சொல்லுவார்கள், அந்த நிலையிலே இதை பயன்படுத்த வேண்டும். இங்கே 2 வெண்டைக்காயை 1 டம்ளர் நீரிலே இரவு நேரத்திலே ஊற வைத்துவிட்டு அதனுடைய நீரை மட்டும் காலையிலே அன்றாடம் வெறும் வயிற்றிலே பருகி வருகின்ற பொழுது இது சர்க்கரை நோயை குறைக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆன்டி டயபெட்டிக் என்று சொல்லுவார்கள். அது சர்க்கரை நோய்க்கு எதிரானது. இது உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது, ஒரு ரெஃப்ரிஜரண்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். உடலை குளுமைப்படுத்தக்கூடியது. நாம் சாதாரணமாக வெண்டைக்காய் எடுத்துக்கொண்டால் எனக்கு சளி பிடித்து விடுகிறது என்று சொல்லுவார்கள். ஆரம்பத்திலே எந்த ஒரு உணவுமே முதலிலே ஒத்துக்கொள்ள வேண்டும். அது இம்யூனிட்டி என்று சொல்லுவார்கள். அதை நாம் பயன்படுத்த தான் அந்த இம்யூனிட்டி என்பது நமக்கு வரும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அந்த காயை உபயோகப்படுத்த தான் நமக்கு வரும். ஏதோ சளி பிடிக்கிறது என்று விட்டுவிட்டோமே ஆனால் அதனுடைய மருத்துவ குணத்தை நாம் நிச்சயமாக இழந்து விடுவோம். இது ஒரு கேன்சர், ஆன்டி கேன்சர் என்று சொல்லுவார்கள். புற்றுநோயை கூட தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக, அருமருந்தாக அமைந்து இருக்கிறது. ஒரு சகோதரி இந்த வெண்டைக்காயை அன்றாடம் 2 காயை தன்னுடைய தகப்பனுக்கு இரவு நேரத்திலே ஊற வைத்து அந்த நீரை கொடுத்து வந்திருக்கிறார். 2 அல்லது 3 மாதங்கள் கொடுத்திருப்பார். அவருக்கு இரத்த புற்றுநோய், பிளட் கேன்சர் என்று சொல்லுவார்கள், அது சரியானது என்று தகவலை சொன்னார்கள். அந்த வகையிலே இது சர்க்கரை நோயை தணிக்கக்கூடியது மட்டுமல்லாமல் ஆன்டி கேன்சர் என்று சொல்லக்கூடிய புற்றுநோயையும் தணிக்கக்கூடியது, புற்றுநோயையும் ஆற்றக்கூடியது என்பதை மனதில்